Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 12/3/2025. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025க்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நேற்று 11/3/2025 முடிவடைந்தது. இனி ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம ஒரு டைம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டதற்காக திரும்பவும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இப்போது கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி நான் ஃபர்தராக என்ன செய்யணும், என்னுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி அடுத்தது என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு, உங்களுடைய பார்ட் ஓவர், கரெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி ஃபர்தராக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா NTAக்கு நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை செக் பண்ணணும். உடனே இதெல்லாம் செக் பண்ணணுன்ட்டு உங்களுடைய படிக்கிற டைமை நீங்கள் குறைச்சிக்க வேண்டாம். இந்த ஒர்க்கை உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ரெகுலராக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவதும் விசிட் பண்ண சொல்லிடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய நீங்கள் கொடுத்த NTAக்கு கொடுத்த மெயில் ஐடியில் NTAனுடைய மெயிலிருந்து ஏதாவது மெயில் வந்திருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு உங்கள்கிட்ட 2 மெயில் ஐடி வாங்கியிருப்பாங்க. ஒன்று பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஒன்று, இன்னொன்று எமர்ஜென்சி மெயில் ஐடி அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்பாங்க. இந்த ரெண்டையும் பார்க்க சொல்லுங்கள். அதே போல் 3 மொபைல் நம்பர் வாங்கியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்குதா, அதாவது SMS வந்துருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ண சொல்லுங்கள் ரெகுலராக. அடுத்த விஷயம், NTAனுடைய வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். எந்த விதமான அப்டேட் வந்தாலும் அந்த அப்டேட்டை உடனுக்குடனே நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிடுவோம். SAP Views யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது, அப்ளிகேஷனில் நான் சப்மிட் பண்ணிட்டேன், இனி ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் நீட் எக்ஸாமுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னமும் கிட்டத்தட்ட 50+ டேஸ் மட்டுமே உள்ளது. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டு இருங்க. இந்த ஒர்க் எல்லாத்தையுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையாவது கொடுத்து ரெகுலராக ஒரு டைம் மெயில் ஐடியை பார்க்க சொல்லிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா SMSஐ செக் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை பேரண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கள். இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் பேரண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது காமன் அப்டேட் அப்படின்னா NTA வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு ஏதாவது தேவைப்படுது, உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெயிலோ இல்லை இண்டிவிஜுவல் SMSஓ தேவைப்பட்டால் இண்டிவிஜுவலாக கால் பண்ணியே கூட கேட்கலாம். அதனால் அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் ஆகட்டும், மெயில் ஐடி ஆகட்டும், இதெல்லாம் ஆக்டிவில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்குங்க. மொபைல் நம்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பரில் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுக்காகத்தான் அவங்க 3 மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க. 3 மொபைல் நம்பரும் கொஞ்சம் ஆக்டிவில் இருக்கிற மாதிரியும் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணியும் வச்சுக்குங்க. இதெல்லாம் தான் நீட் எக்ஸாம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒர்க்கு. இந்த ரெகுலர் ஒர்க் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடையாது. மாணவர்கள் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு உங்களுடைய முழு கவனமும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில் இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், நீட் யூஜி 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதற்கு முன்றைய ஆண்டுகளில் கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம இந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கிட்டு, பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா இடங்கள்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரியான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது அதாவது நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போட்டுட்டேன், ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நேற்றுடன் முடிஞ்சது, கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. 4th May அன்னைக்கு நீட் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் 2 to 5 PM நடக்க போகுது. இதில் 26 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் சிட்டி 3 சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த சிட்டி உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துவாங்க. இது வந்துருச்சு அப்படின்னால 100% உங்களுடைய அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுடைய எக்ஸாம் சிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் இல்லாமல் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆல் டிக்கெட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது 26 ஏப்ரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் பக்கம் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்டு 1 May 2025, அதாவது உழைப்பாளர் தினத்தன்னைக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் சிட்டியை 26 ஏப்ரல் 2025 அன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதுக்கு நடுவில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும், நீட் தொடர்பாகவோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸையும் அப்பப்போ பார்த்துக்குங்க. அட் த சேம் டைம் படிப்பில் முழு கவனம் இருக்கட்டும். மேலும் நீட் யூஜி 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கும், ஆன்லைன் கோச்சிங் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும், ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு போத் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 நம்ம ஆக்சுவலாக 35 டெஸ்ட்டு தான் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 35 டெஸ்ட் அப்படிங்கிறது 35 கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி 38+ போயிட்டுருக்குது. இன்னமும் கிட்டத்தட்ட 50 நாட்கள் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமோ, அதாவது மாணவர்கள் ரெடியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இதில் ஆஃப்லைனில் எழுதுகிறவங்களுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாம் கொடுத்துருவோம். OMR சீட்டும் கொடுத்துருவோம். ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு டெஸ்ட்டை முடிச்சோடனே உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, அவுட் ஆஃப் 720க்கு என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்க, இதில் கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டும் தெரிஞ்சிடும். இதுக்கான சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.